Yeah, it's a beautiful journey of Satya and Vijay. In the Kutti Glimpse, it's just ஒரு entry நம்ம 29 ஓட வேர்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. பிரீத்தி சொன்ன மாதிரி தான் இது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோட தான் போனோம். திரும்ப எனக்குள்ளே இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகெண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார். ஏன்னா 29 வந்து கம்ப்ளீட்லி ரத்னாஸ் வேர்ல்டு. அவர் மண்டைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. மாடர்ன் லைஃப் வில் நாட் அலவ் ஒரு பொய்டிக்கான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இனி இருக்கும் இந்த ஃபாஸ்ட் லைஃப்லன்னு சொல்ல முடியாது. லவ் வந்து ஒரு ஆன்மா சம்பந்தமான விஷயன்றது தான் எனக்கு 29 கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலாக இந்த படம். எல்லாருக்கும் வணக்கம். நானும் இதை எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. And to our guest, thank you so much for gracing this event. இதுவும் நான் எதிர்பார்க்குறேன், வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோட கேரக்டர் பேர் விஜய். இட்ஸ் அ லவ் ஸ்டோரி ஆஃப் அ 29-year-old பாய் சத்யா அண்ட் ஒரு 21-year-old girl விஜய். ஸோ இந்த ஏஜ் கேப்பே நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. விஜய் இஸ் 21-year-old. அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில், என்ன அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். வேறஸ் சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஹி இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் பட் ஒன்லி ஆன் விஜய். விஜய் மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம என்ன லைஃப்பில் there will be a person நம்ம லைஃப்க்கு வந்து they will change something in our life, they will change something within us. மேபி விஜய் சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டிவலாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் சத்யா அண்ட் விஜய். இந்த குட்டி கிளிம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி நம்ம 29ஓட வேர்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது just to feel that what we have created and இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வரதுக்கே அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹீ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். To our producers, Karthikeyan sir, Lokesh Kanagraj sir, Karthik Subraj sir, thank you so much for coming today in the event and for trusting us, especially for having faith in the story. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And to my cast, Vidhu, it's very important to have an understanding co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறைய பேசணும், பட் ஐ திங்க் இப்போது இதுக்கு கொஞ்சமாக பேசினேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசினேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் மேஜிக். ஒவ்வொரு சாங் இட் ஜஸ்ட் feels amazing, and thanks for your magic. You have just ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிட்டீங்க with every note, and I'm so happy to be working with you. Thank you so much to all the departments,
to all the entire cast and crew of 29, our DOP Madesh sir. After Ayodhi, this is our second collaboration, and when I got to know sir கூட work பண்ண போறேன், again ஒரு comfort ஒரு understanding இருந்தது. So I think team கூட இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் work பண்றதுக்கு. So this team is like a family to me now. ஒரு work மாதிரி எனக்கு தோன்ற எப்பவுமே. So I'm really happy இன்னைக்கு இந்த event பண்றோம், and இன்னும் நிறைய இருக்கு. I really hope you guys like the world of 29, and நாங்க என்ன feel பண்ணோம் இது create பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். Thank you so much. நானும் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல எதுவும் பேசுறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப 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 ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து ஒரு சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்துருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் அட்மையர் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா கார்த்திகேயன். Thank you for everybody who's come here, to the whole cast and crew, work பண்ண associate directors, to all the people who are on set. பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோட தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப யூனோ இட் இஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னானை பற்றி நான் சொல்லி ஆகணும். ரத்னானா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவா பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி. அண்ட் தெரியல, வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங் நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு ரத்னா கிட்ட ஒரு பேரன்பு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில, பட் ஆனால் இந்த படம் மூலியமாக அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்கள் எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணும், எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் யூனோ இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம் அதே மூட் இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஷான் ரோல்டன் யூனிவர்ஸ் எங்கேயோ ஏதோ பண்ணி கனெக்ட் ஆகி, லைக் ஈவன் yesterday I was telling you, just very very grateful. நீங்கள் கொடுத்துருக்கிற டியூன்ஸ் அண்ட் த வே யூ ஸ்கோர்ட் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் just fantastic. லைக் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக ஒன்று பண்ணும்போது எப்படி ஒரு மியூசிக் அமைஞ்சதெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் யூனோ grateful to God and like very grateful to everybody who's put this together. Karthikeyan Anna, just thank you. பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி மாதேஷ் சார் இந்த படம் மூலியமா எனக்கு இது ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரி. லைக் உங்கள் ஒர்க் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, அது ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு நிறைய டேக் அவேஸ் இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ கற்றுக்கிட்டேன் உங்ககிட்டேருந்து ஒரு. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் டு ஒர்க் வித் யூ சார். திருப்பி எப்போ ஒர்க் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறேன். ஆர்எஸ் சதீஷ்குமார், நல்லா நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணுன்னு நான் ரொம்ப இல்லை, பட் எவ்ரி திங் யூ டூயிங். நீங்களும் திருப்பி ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் உங்களுக்கு நிறைய கலாய்ச்சிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் ஒர்க்காக லைக் எவ்ரிபடி வில் கெட் டு சீ நீங்கள் உங்கள் ஒர்க் என்னங்கிறது இந்த படம் வந்தோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்தினா அகேன் தேங்க்யூ. To the cast and crew, everybody who's worked on this film. பிரீத்தி நீங்கள் இல்லாமல் அந்த படம் நடந்திருக்காது, கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் யாருமே வேறு யாரும் விஜயை வந்து உங்களை தவிர வேறு யாராவும் பார்க்க முடியல. ஸோ த வே யூ ஓன் த கேரக்டர் அண்ட் ஹவ் யூ டன் இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். மகேந்திரன், ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நான் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். உங்களை நான் இந்த வயசு இருக்கும்போது நான் உங்களை டிவியில் அப்போ பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் தான். அண்ட் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். ஷேனாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபேண்டாஸ்டிக் ஒர்க், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங். அது மாதிரி அவினாஷ்,
ஃப்ரெண்டாக இதில் நடிச்சிருக்காரு. அவனை இது முன்னாடி எங்கேயோ ராக்கெட்டாக அப்படி இப்படி ஒரு ரோலில் பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் இதில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டரில் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு பர்சனாக ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டு அதர் பீப்புள் ஹூ ஒர்க், கிரண், அமுதன் அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் வித் இட். அது மாதிரி நான் முதல்ல பூமிக்கான ஒரு படம் பண்ணேன். அப்போது அசோக் மாஸ்டர் கூட வேலை பார்த்துருக்கேன். ஸோ இதுலேயும் வி ஹேவ் ஒன்லி ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் தான். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்டர் அவங்க கூட வேலை பண்ணுறதுக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர். விஆர்கி ஃபேண்டாஸ்டிக் போஸ்டர்ஸ். லீலமா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்டு எனக்கு என்ன தெரியல, அதுவும் நான் பெருசு சொல்லலை. பட் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் மாஸ்டர். பாட்டு எழுதுனவங்க மபாரதி மேம் அண்ட் பாக்யம் சங்கர் சார், ரத்னாண்ணா. ஒரு பாட்டு ஷான் எழுதியிருக்காரு. அவர் பயங்கரமாக ஒரு சின்ன ஒரு சாங் இருக்குது. அதுவும் நீங்கள் கூடிய சீக்கிரம் கேட்பீங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் அகேன் ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில். முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லோக்கி ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, எல்லாருக்கும், கார்த்திகேயன் சார், கார்த்திக் யோகி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ, வினோத் ப்ரோ, பிக் ஃபேன். இந்த படம் வந்து இங்கே பேசினதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய ஆட்டிடியூட் என்ன, இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆரம்பித்த இடம் அப்படின்னு சொன்னோன்னா, நான் வந்து நிறைய லவ் படம் பண்ணிகிட்டே இருக்கோம். லவ் பாட்டு, நம்ம பாட்டுனாலே சாஃப்ட்டு அப்படி இப்படின்றாங்களே, இது எப்படியோ மாற்றிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ரத்னா ப்ரோ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார். சரி, ஏதாவது இப்போ குவக்கியாக எக்ஸென்ட்ரிக்காக ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கேட்டதுலேயே என்னை ரொம்ப பாதித்த, இது வரைக்கும் நான் நிறைய லவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப பாதித்த, திரும்ப எனக்குள்ளே இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகெண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன். அதெல்லாம் அவருக்கு நன்றி. ஏன்னா 29 வந்து கம்ப்ளீட்லி ரத்னாஸ் வேர்ல்டு. அவர் மண்டைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. அண்ட் இட்ஸ் வெரி க்யூரியஸான மண்டை. அது என்னென்னமோ வரும் அந்த மண்டைக்குள்ளேருந்து. ஸோ அதனால் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆன் தி ஸ்டேஜ். விது, முதல்ல நான் வந்து இவரை நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், பட்டு சம்மந்தமே இல்லை. நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற அன்றைக்கி நான் போகிறேன், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். சில நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது குரு சோமசுந்தரம் சார் வந்து நிறைய படத்தில் வருவார், சில படத்தில் அவர் தான் வந்திருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரில் பொருந்திருப்பார். ஸோ இப்போ தான் வந்து ஓகே அவர் இந்த மாதிரி படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி நான் ரத்னாகிட்டே நிறைய சொன்னேன். த ஃபர்ஸ்ட் தாட் ஐ ஹேட் வாஸ் வாட் அ ஹேண்ட்ஸம் கை, வெரி குட் ஃபீச்சர்ஸ், ரொம்ப ரொம்ப சாமிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நான் இந்த கதை அவர் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர், அவங்களோட அப்பியரன்ஸ், இந்த டிமீனர், இந்த ஜென்டில் சஜஷன் ஆஃப் வெரி ரக்கட் மேன்ஹுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோம். பிரீத்தி அஸ்ரானி பயங்கரமான பர்ஃபார்மர். ஆக்சுவலாக நான் ரொம்ப அவங்க ஒர்க் நிறைய எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா விமன் வாய்ஸ் வந்து எப்பவுமே நான் பண்ணுற படங்களை பொதுவாக எனக்கா அமையும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே விமன் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து பயங்கரமாக அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அது மியூசிக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நான் நன்றி சொல்கிறத விட இது 29 படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். இது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இப்போ வந்து பொதுவாக நம்ம ட்ரெண்டில் வந்து இப்போ காதல் படங்கள் அப்படின்னா வந்து டேட்டிங் அதோட ஒரு அவுட்லேயர்லேயே படங்கள் இருக்குது. பட் லவ்வை டீப்பாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த டீப் டைவ் எடுக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியல. ஏன்னா மாடர்ன் லைஃப் வில் நாட் அலவ் ஒரு பொய்டிக்கான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேர் இனி இருக்கும் இந்த ஃபாஸ்ட் லைஃப்லன்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் லவ் வித்தவுட் போய்ட்ரி வந்து வேஸ்ட்டு தான். அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கான்ட் ஹேவ் பியூட்டிஃபுல் சாங்ஸு, கேனாட் ஹேவ் ஆர்கெஸ்ட்ராஸ் பிளேயிங், ஃப்ளூட் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டோட எசன்ஸை யூஸ் பண்ண முடியாது. லைக் நிறைய லவ் வந்து ஒரு ஆன்மா சம்பந்தமான விஷயன்றது தான் எனக்கு 29 கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஏன்னா நான் வந்து இன் மை மைண்ட் ரொம்ப ப்ராக்மேட்டிக்கான, ரொம்ப ரேஷ்னலான, ப்ராக்டிக்கலான பர்சன். எனக்கு என்னென்னா வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா லவ்லாம் இருக்குமா
அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ஏன்னா வி பில்ட் அப் லவ் ஸோ மச் இன் அவர் ஹெட் இந்த நேம் ஆஃப் போய்ட்ரி சாங்ஸு. ஏன்னா இப்போது ஃபிசிக்கல் மட்டும்தான் லவ் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ லவ் பாட்டு வரணும், எதுக்கு காதல் பாடல்கள் திரும்ப திரும்ப வந்து அதுக்கான தேவை ஏன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும் போது லவ் வந்து ஒரு ஸ்பிரிட்டோட தேடல். ஸோ 29 இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ கான்வர்சேஷன், ஒரு நேர்மையான உரையாடல். இந்த படத்தை பார்க்க வாங்க, நீங்கள் இதை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுங்கன்றதெல்லாம் சொல்கிறதுக்கான எந்த அவசியமும் எனக்கு இல்லை. ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். I feel so proud to have scored for this film. Amazing lyrics to start with Ratna. அவர் வந்து அவர் பாட்டு வச்சிருக்கேன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பண்ணோம், அந்த ஒரே நாளில் பண்ணி முடித்தோம் அந்த பூ பாடல். உமாதேவி ரொம்ப அவங்களுக்கு எங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீங்களே சொல்லுங்கள். ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. உமாதேவி வந்து நானும் ரத்னாவும் பொதுவாக மீட் பண்ணாலே வந்து மற்றவங்கலாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா நானும் ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பேன், அவருமே வந்து ரொம்ப ஜோவியலான பர்சன். ஸோ ஒரு இரிட்டேஷன் மோடுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல லவ் பாட்டு, ரொம்ப ஸ்பிரிட்டடான லவ் சாங்ஸ் எழுதணும்னு வருவாங்க. கடைசியில் தலைவலியோட கிளம்பி போவாங்க எங்களோட பேசிட்டு. ஆனால் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க இந்த படத்தில். பாக்யம் சங்கர் சார், நீங்கள் ஒரு அருமையான பாடு எழுதியிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 29 வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டுடைய காதல் படங்கள் வந்து மற்ற ஊர் காதல் படங்கள் மாதிரி கிடையாது. இது நான் வந்து பொலிட்டிக்கலாலாம் சொல்லலை. பட் வி ஆல்வேஸ் ஹேட் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் லவ்வை ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுறது, பொயட்ரியை வந்து ரேஷ்னலாக டீல் பண்ணுறது. ஆர் இப்போது ஒரு நிலவை பற்றி பேசினா கூட நம்ம ஊரில் அந்த நம்ம மொழியில் அது கேட்டால் புதுசு தான். எப்பயுமே நிலவு அதே தான், பட் ஆனால் திரும்ப திரும்ப அதை பேசும்போது புதுசாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய லவ் ஃபிலிம்ஸ் லெகசியில் கண்டிப்பாக 29 இருக்குன்றதை நீங்களே இன்னும் ஒரு 10 நாள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி.